வீட்டில் பிரெட் பேக்கெட் மட்டும் இருந்தால் போதும், அந்த நாளே ஓட்டிடலாம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பட்டர், கொத்தமல்லி இலை, சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, நல்லா வதக்கின எண்ணெயில் வதக்கின பூண்டு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே பட்டரில் மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தோசைக்கல்ல 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கமன்னு வாசமாக சூப்பரான சீஸி பிரெட் ஸ்லைஸ் வந்து ரெடி ஆயிரும். உள்ளே வந்து ஸ்டஃபிங்க்கு நடுவில் சீஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு எக்கு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து ஆம்லெட் போட்டுட்டு நடுவில் வச்சுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வேணால் கூட நீங்கள் ஆரிகானோ இந்த மாதிரி மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த பட்டரோட ஸ்மெல் மெயினாக வந்து இதில் வந்து அந்த பூண்டோட ஸ்மெல், பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்கி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான கார்லிக் சீஸி டோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ள சீஸியாகவும் மேலே அந்த ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்